இதென்ன வெயிலு, எவ்வளவு வெயில் வந்தாலும் சமாளிப்போம் என காரின் மீது தென்னந்தட்டைகளை போட்டு விஞ்ஞானிகளையே ஒரு நொடி யோசிக்க வைத்த பலே முதியவரின் இந்த முயற்சி திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடக்குறிச்சி அருகே படமாக்கப்பட்டது. ஜமீன் சிங்கப்பட்டியை சேர்ந்த 78 வயதான ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான பிரம்மநாயகம் தனக்கு சொந்தமான காரில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் தென்னந்தட்டைகளை கட்டிக்கொண்டு காரை இயக்கி வருகிறார். பலரும் இவரின் முயற்சியை வேடிக்கையாக பார்த்து வந்தாலும் இயற்கை முறையில் கிடைக்கும் குளுமை சிறந்தது என்கிறார் பிரம்மநாயகம். இதேபோல் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மண்பானைகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. மதுரையில் உற்பத்தி செய்யப்படும் பானைகளுக்கு திருவாரூரில் மவுசு அதிகரித்துள்ளது. தண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோட மண்பானையில் வச்சு சாப்பிட்றது நல்லா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மண்பானையை தான் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. சமையலுக்கும் சரி மண்பானையில் தான் சாப்பாடு சமைக்கிறாங்க. எல்லாருமே இப்போ மண்ணுக்கு விரும்பி மண் எண்ணத்தில் தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தண்ணி செக்கு, டம்ளரு, காப்பி கிண்ணம் இப்படி எல்லாமே மண்ணில் வந்துருச்சு. காலத்திற்கு ஏற்ப மண்பானைகள் ஜாடி, உருண்டை, குழாய் பொருந்திய மண்பானை என பல வடிவங்களில் விற்கப்படுவதால் அதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். வரும் 13ஆம் தேதி முதல் நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை என்று பெயரிடப்பட்டுள்ள புதிய கப்பல் அந்தமானில் தயாரானது. இந்த கப்பலில் 133 பேர் கீழ்த்தளத்திலும் 25 பேர் மேல்தளத்திலும் பயணிக்க முடியும். கீழ்த்தளத்தில் செல்ல விரும்பும் பயணிகளுக்கு ஜிஎஸ்டி வரியுடன் சேர்த்து 5000 ரூபாயும், மேல்தளத்தில் சிறப்பு வகுப்புகளில் பயணம் செய்ய ஜிஎஸ்டியுடன் சேர்த்து 7000 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளது. இந்த கப்பல் 3 முதல் 3.5 மணி நேரத்தில் இலங்கையை சென்றடையும். இலங்கை வரும் இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை என்று இலங்கை அரசு அறிவித்துள்ள நிலையில் பாஸ்போர்ட் மட்டும் போதுமானது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கப்பல் வரும் 10ஆம் தேதி நாகை துறைமுகத்துக்கு வரவுள்ளது. கடந்த ஆண்டு பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட சரியாபாணி கப்பலின் சேவை பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளது.